வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு வந்து காஜர் கா அல்வா. குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஜர் கா அல்வான்னா வேறு ஒன்றும் இல்லை, கேரட் அல்வா தான். அதை கறி அடுப்பில் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போகலாம். கேரட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் பீல் பண்ணியிருக்கேன், 1 kg எடுத்திருக்கேன். ஓகேவா. அடுத்த சுகர் வந்து 300 கிராம் எடுத்துருக்கிறேன். மில்க் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். மில்க் மேய்டு வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். ஓகேவா. பட்ரு வந்து 30 கிராம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கீ வந்து 30 கிராம் எடுத்துருக்கிறேன். இது வந்து கார்னிஷுக்கு கேஷ்யூ நட்டு, பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸு, இன்னொன்று வந்து காடமம் ஃப்ளேவருக்காண்டி வச்சுருக்கிறேன். ஓகேவா. கேரட்டை இப்போ எப்படி கிரேட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி கிரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடுவோம். சரியா. ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது எப்படி குக் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். சரியா. தணல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிப்போம். சரியா. ஃபஸ்ட் பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிடுச்சு. முதல்ல பட்ரு போட போகிறோம். பட்ரு நல்லா சூடாகிடுச்சு. ஓகேவா. ஓகே. அடுத்தது கேரட் போட போகிறோம். ஸோ இப்படி நல்லா சாட்டை பண்ணிக்கிடுங்க. கேரட்லேருந்து நல்லா ஜூஸ் வரும். ஸோ அதனால் நான் பட்ரு மட்டும் தான் போட்டிருந்தேன். இப்போ கேரட்டை நல்லா சாட்டை பண்ணுறேன். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ளேமில் நல்லா புகை வருது. ஓகேவா. நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாய்ஸ்டர்லேயே, கேரட்டோட மாய்ஸ்டர்லேயே நல்லா குக் ஆகிட்டு. ஓகேவா. இப்போ குக் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். சரியா. மில்க் ஊற்றுறேன். சரியா. ஸோ போட்டாச்சு. ஸோ 5 மினிட்ஸ் நான் வந்து மூடி போட்டுக்கிறேன். சரியா. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா. 75% குக்காக இருக்குது. ஓகேவா. இன்னும் 25% குக்காக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மில்க் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் மூடி வைக்க போகிறேன். ஓகேவா. இப்போ 100% குக்காகிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்குறேன். சரியா. நல்லா ஒரு அரோமா வருது, நல்லா ஃப்ளேவர் வருது. ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு மில்க்கு இதெல்லாம். ஸோ குக்கும் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம ஏலக்காய் இடித்து போடலாம் அல்லது பவுட்ரு பண்ணியும் போடலாம். ஓகேவா. பவுட்ரு இருந்தால் வீட்டில் பவுட்ரு போடுங்க. நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் போட போகிறேன். ஓகேவா. 3 பீஸ் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டேன். ஸோ அடுத்தது சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் மேலே வந்து கீ போட்டு தாளிப்பு போடுவோம். ஓகேவா. கேஷ்யூ நட்டு, இது ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை எப்படின்னு பார்ப்போம். சரியா. தாளிப்பு ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீயை போடுறோம். ஸோ கேரட் அல்வாவில் வந்து கோவா யூஸ் பண்ணுவாங்க. சரியா. அது ஆப்ஷனலில் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி கோவா யூஸ் பண்ணலை. கோவா இருந்தால் நீங்கள் கோவா கூட யூஸ் பண்ணலாம். சரியா. கேஷ்யூ நட்டு போடுறேன். ஓகேவா. கீ நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. கேஷ்யூ நட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ட்ரை கிரேப்ஸ் போடணும். சரியா. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் சீக்கிரம் குக் ஆகிடும். கேஷ்யூ நட் வந்து லேட் ஆகும். சரியா. அந்த ஒரு காரணத்துக்கு தான். ஓகே, ரெடி ஆகிடுச்சு கேஷ்யூ நட்டு. ஸோ அடுத்தது ட்ரை கிரேப்ஸையும் பிஸ்தாவையும் போட்டிருக்கேன். சரியா. ரெடி ஆகிடுச்சு. நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிடுவோம். கேரட் அல்வா தாளிச்சதை உள்ளே ஆட் பண்ணுறோம். சரியா. கீ, கேஷ்யூ நட்டு, பிஸ்தா இதை போட்டதெல்லாம். சரியா.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து மில்க் மேடை போட போகிறோம். ஓகேவா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மில்க் மேடை போட்டு. ஸோ இது நல்லா ரிச்சாகவும் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ஆகும். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். சரியா? 2 மினிட்ஸில் இன்னும் ரெடி ஆகிடும். மில்க் மேடை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ என்ன எப்படி கார்னிஷ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரியா? நல்ல ஃப்ளேவர் வருது. ஸோ இதுக்கு மேலே பிஸ்தா போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.